إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال رسولنا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானம் இருளகற்ற வந்த இறுதி தோழர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னவரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தாபீன்கள், குறிப்பாக இறுதி நாள் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணை சாந்தி சமாதானம் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற போது நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ்வை பயந்து தக்வாவை கடைபிடித்து வாழுமாறு உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்தவராக என்னுடைய இந்த ஜும்மாவை ஆரம்பம் செய்யும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் கருணையால் ஒரு புனிதமிக்க மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். ரமலான் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வால் பல்வேறு சிறப்புகள் கொடுக்கப்பட்ட ஒரு மாதத்தை நாம் சென்றடைய இருக்கிறோம். இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் மற்ற மாதங்களை போல 10ஓடு 11 அத்தோடு 21 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு மாதம் கிடையாது. இந்த மாதத்துக்கு எந்த அளவுக்கு சிறப்புகள் இருக்கிறது என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த உலகம், இந்த முஸ்லிமுடைய நடைமுறை மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய நடைமுறை மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சிந்திக்கிறது இந்த ரமலானுடைய மாதத்தில். அதை பற்றி அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா ஜாஅ ரமலான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah. ரமலானுடைய மாதங்கள் வந்துவிட்டால், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகின்றன. நரகத்தின் கதவுகள் எல்லாம் மூடப்படுகின்றன. ஷைத்தான்கள் விளங்கிடப்படுகிறார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கலாம். அப்ப இந்த ரமலானுடைய மாதத்தில் முழு பிரபஞ்சமே செய்கிறது, ஒரு பெரிய மாற்றத்திற்கு அப்படியே ஆளாகிறது, மாற்றத்திற்கு தயார்படுத்திக் கொள்கிறது. இப்ப நாமும் இந்த ரமலானில் நன்மைகள் அடைவதற்காக என்ன செய்யணும்? தயாராக இருக்க வேண்டும். 11 மாதங்கள் நான் எப்படி வாழ்ந்தேனோ அதே போல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இந்த ரமலான் நம்ம சென்றடையக்கூடாது. மாறாக இந்த 11 மாதங்களையும்
இந்த ரமலான் மாசத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாற்றங்கள் செய்ய வேண்டும், நம்மிடத்துல வர வேண்டும். நம்முடைய இபாதத்துகள் அதிகரிக்கப்பட வேண்டும், திலாவத்துகள் அதிகமாக வேண்டும், சுஜூதுகளை அதிகப்படுத்த வேண்டும். இப்படியான ஒரு மாற்றத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம் நண்பர்கள். இந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நாம் செய்யக்கூடிய மிக பிரத்யேகமான ஒரு அமல் என்னன்னு சொன்னால் நோன்பு நோட்பது. இன்னைக்கு இந்த நோன்பு எதற்காக நோக்கப்படுகிறதுன்னு சொல்லி நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவுடன் சென்று கேட்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு விதமாக செய்வார்கள், பதில் அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உதாரணமாக ஒருவரை கேட்டால் எதுக்குப்பா நோன்பு கடமை, நோன்பு அல்லாஹ் எதுக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி கேட்டால் ஒரு சாரார் சொல்வார்கள், ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். இன்னொரு சாரார் எதுக்குப்பா நோன்பு கடமையாக்கி இருக்கிறான், ஆரோக்கியத்திற்காக அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏழைகளுடைய பசி உணர்வதற்காகத்தான் ரமலான் என்று சொன்னா, அந்த ரமலான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நோன்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்சிருக்க மாட்டான், ஏழைகள் மீது கடமையாக்கி இருக்க மாட்டான். ஏன்னா அவன் ஏற்கனவே பசியோடு தானே இருக்கிறான். அவனுக்கு இன்னும் எதுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை கடமையாக்குவான். இப்ப பசி உணர்வதற்காக என்ன செய்யறது கிடையாது, நோன்பு நோற்பது கிடையாது. ஆரோக்கியத்திற்காகத்தான் என்று சொன்னால் நோயாளிகளுக்கு மட்டுமல்ல என்ன செஞ்சிருக்கலாம், கடமையாக்கி இருக்கலாம். ஏன் எல்லாத்துக்கும் சேர்த்து கடமையாக்கி இருக்கிறார்? அப்ப அதனுடைய நோக்கம் வேறு. என்ன நோக்கம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனை சொல்லி காண்பிக்கிறான். இந்த நோன்பினுடைய நோக்கத்தை சொல்லி காண்பிக்கிறான். எதற்காக நீங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நோன்பு நோக்கிறீர்கள், அது எதற்காக என்று சொல்லி அதனுடைய நோக்கத்தை சொல்கிற போது சொல்லி என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் சென்ற சமுதாயத்தின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கும் செய்யப்பட்டிருக்கிறது, நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காக என்று சொல்லி காண்பிக்கிறார். இப்ப இறையச்சம், அந்த இறையச்சமுடையவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் இந்த நோன்பினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது என்பது. இப்ப நோக்கத்தை அறிஞ்சிட்டு என்ன செய்யணும், இந்த ரமலானுக்குள்ள நாம் செல்ல வேண்டும். ஒரு நோன்பை வைக்கிறோம், நமக்கு பசி இருக்கிறது, தாகம் இருக்கிறது, வீட்டில் யாரும் இல்லை, வீட்டில் உணவுகள் கண் முன்னால் இருக்கிறது, தண்ணீர் கண் முன்னால் இருக்கிறது. ஆனா எடுத்து சாப்பிடுவோமா, எடுத்து குடிப்போமான்னு கேட்டா குடிக்க மாட்டோம். எவ்வளவு பசித்தாலும் சாப்பிட மாட்டோம், எவ்வளவு தாகம் எடுத்தாலும் செய்ய மாட்டோம், தண்ணீரை எடுத்து குடிக்க மாட்டோம். யாரும் பார்க்காத போது. காரணம் என்ன? யாரும் பார்க்காவிட்டாலும் என்னை இந்த இடத்தில் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை வரவழைப்பதற்குத்தான் இந்த நோன்பர்கள். ரமலானுடைய மாதத்தில் இப்படிப்பட்ட நோன்பை வைத்து பயிற்சி எடுக்கிறோம். அந்த ரமலானுடைய மாதம் கடந்து விட்டது என்று சொன்னால் பாவத்தை செய்கிற போது வந்து என்ன வரும், அந்த பாவத்தை செய்கிற போது என்னை பார்ப்பதற்கு யாருமே கிடையாது, என்னை கண்டிப்பதற்கு யாருமே கிடையாது என்கிற எண்ணம் வந்து விடக்கூடாது. மாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தில் இந்த பாவத்தை செய்கிற போது என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும். இதற்குத்தான் என்னதை ரமலான் கொடுக்கிறது, இதற்குத்தான் இந்த நோன்பு செய்கிறதை பயிற்சி கொடுக்கிறது. பாருங்கள், இந்த நோன்பு எப்படியெல்லாம் ஒருவரை பண்படுத்தியது என்பதை வரலாற்றில் பாருங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரத்திற்காக செய்கிறார்கள், வெளியூருக்கு சென்று மீண்டும் செய்கிறார்கள், 14 வருகிறார்கள். இப்ப வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறாங்க, சாப்பிடுவதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த கூடாரத்தை அமைக்கிறார்கள். அந்த இடத்தில் ஒரு அடிமை சிறுவன் என்ன செய்கிறார்கள் சொன்னா ஆடுகளை வைத்துக் கொண்டே இருக்கிறான். அவன் இந்த இஸ்லாமிய இந்த கூட்டத்தை பார்த்தவரை சொல்கின்றான், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி சலாத்தை எடுத்து வைக்கின்றான். இவர்கள் வாலைக்கும் சலாம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், பதில் சொல்லிவிட்டு சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தை என்ன செய்யறாங்க, அந்த அடிமை சிறுவனை அழைக்கிறாங்க. சிறுவனை எங்களோடு வந்து சாப்பிடு என்று சொல்றாங்க. இப்ப என்ன மாசம் கிடையாது, ரமலானுடைய மாதம் கிடையாது, வேறொரு மாதத்தில் நடக்கக்கூடிய செய்தி. அப்ப சிறுவனை அழைக்கிறார்கள் சாப்பிடுவதற்கு. அந்த சிறுவன் சொல்கின்றான், இன்னி சாயிமு, நான் நோன்பாளியாக இருக்கிறேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆச்சரியம் வருகிறது. ரமலான் 2ஆம் மாதத்தில் இந்த வழியில் ஒரு ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிற அடிமை சிறுவன் நோன்பு வைத்திருக்கிறானே,
நோன்பை நம்ம என்ன செய்யணும்? சோதிக்கணும். நோன்பு கொடுக்கக்கூடிய பயிற்சியை அவர் பெற்றாரா இல்லையா சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த சிறுவர்களை பேச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். சிறுவன், உன்னுடைய ஆட்டை முந்தை இருந்து ஏதாவது ஒரு ஆட்டை எனக்கு கொடு, நான் ஒரு மாட்டை தருகிறேன் என்று சொல்லி கேட்கிறான். உடனே அந்த சிறுவன் சொல்றான், இந்த ஆடுகள் என்னுடையது கிடையாது, என்னுடைய எஜமானுடையது. நான் என்ன செய்கிறேன்? அடிமையாக இருக்கிறேன், அதனால நான் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது என்று சொல்கிறார். அப்ப இவ்வளவு அவங்க மேலும் பேச்சை கொடுக்கிறார். சிறுவனே, உன்னுடைய ஆட்டை சும்மா தர வேண்டாம், காசுக்கு என்ன செய்ய கொடு, நான் உனக்கு பணத்தை தருகிறேன், அந்த பணத்தை வாங்கிக்கொள். உன்னுடைய எஜமானன் என்ன தினமும் வந்து ஆட்களை எண்ணி பார்த்த கொண்டா இருக்கிறான். அப்படி ஒரு வேலை அவன் கண்டுபிடித்து விட்டாலும் கூட ஓடா இருக்கின்ற விட்டது என்று சொல்லி போய் சொல்கிறேன். இப்ப எனக்கு ஏதாவது ஆட்டை கூட இருந்தா இந்த காசு செலவு வச்சு கொஞ்சம் கொடுக்கிறான். இப்ப இவ்வளவு நேரம் அந்த சிறுவன் பேசிக் கொண்டிருந்த அந்த சிறுவன் இவ்வளவு இந்த பேச்சை கேட்டவுடனே அப்படியே பின்னால் என்ன செய்கிறான்? பார்த்து அப்படியே பின்னால் நடக்கிறான். முன்னால் பார்த்து கொண்டு என்ன செய்கிறார்? அப்படியே பின்னால் போகிறார். ஏதோ பெரிய சோதனை வந்தது போல என்ன செய்கிறாரு? அப்படியே பின்னோக்கி நடந்தவராக சொல்கிறார். அல்லாஹ் எங்கே இருக்கிறார்? அல்லாஹ் எங்கே இருக்கிறார்? என்னுடைய எஜமானன் இந்த இடத்தில் என்னை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை இந்த இடத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டே அந்த சிறுவன் விரண்டோடுகிறான். இவ்வளவு அவர்களுக்கு கண்களை கண்ணீர் வருகிறது. ஒரு ஆடு வைக்கக்கூடிய ஒரு அடிமை சிறுவனுக்கு இந்த அளவுக்கு தக்குவாவா, இந்த அளவுக்கு இரையச்சமா என்று சொல்லி நேராக மதினா செல்கிறார்கள். அந்த சிறுவனுடைய எஜமானன் யார் என்று சொல்லி பார்க்கிறார்கள். அந்த எஜமான இடத்தில் அந்த சிறுவனை செய்கிறார்கள், விலைக்கு வாங்கிறார்கள். அடிமையாக அந்த சிறுவனை விலைக்கு வாங்கி அவனை உரிமை விடுகிறார்கள், சுதந்திரமானவராக ஆக்குகிறார்கள். பிறகு அவன் எந்த ஆடுகளை, எந்த ஆட்டு கூட்டத்தை அவன் மேற்கொண்டு கொண்டிருந்தானோ அதே ஆட்டு மந்தையை குழுமர்கள் அவர்கள் விலைக்கு வாங்கி அந்த சிறுவனுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். அடிமையாக இருந்த அந்த சிறுவன் தக்குவாவின் காரணமாக முதலாளியாக மாறுகிறார். இப்ப யோசித்து பாருங்கள், அந்த சிறுவனுக்கு எது இலட்சத்தை கொடுத்தது? அவன் நோட்டில் அந்த நோன்பு. இப்ப நாமளும் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால் அந்த இலட்சத்தை இந்த நோன்பு கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் அது உண்மையான ஒரு நோன்பாக இருக்கும். எனவே இறையச்சம் தான் நம்முடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அப்ப நோன்பை நோக்குவதற்கு முன்பாகவே நம்முடைய நியத்து என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நோன்பின் மூலமாக நான் இறையச்சம் உள்ளவராக இன்ஷா அல்லாஹ் மாறுவேன். அல்லாஹ் என்கிற என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணத்தை என்னுடைய உள்ளத்திற்குள் நான் என்ன செய்வேன்? கூறிக்கொண்டே இருப்பேன். ரமலான் முடிந்தும் நான் இந்த இறையச்சத்தோடு வாழ்வேன் என்கிற ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தோடு என்ன செய்யணும்? இந்த ரமலானிலே நாம் காலடி எடுத்து வைக்க வேண்டும். இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்களுடைய ரமலான் எப்படி இருந்தது என்று சொல்லி என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் ஒரு நடைமுறை வைத்திருந்தார்கள். என்ன நடைமுறை என்று சொன்னா, ரமலான் அல்லாத காலத்திலும் ரமலானுடைய காலத்தினுடைய இபாதத்துகள் எப்படி மாற்றம் அடைகிறது என்று சொல்லி நம்ம ஹதீஸ்ல பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு சில வணக்க வழிபாடுகளை விட ஒரு சில வணக்கங்களுக்கு சஹாபாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த ரமலானில் அதிக முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். அப்படி முக்கியத்துவம் கொடுத்து இந்த ரமலானில் பிரத்யேகமாக அவர்கள் செய்த ஒரு அமல் தான் குரானை ஓடுவது. குரானை ஓடுவது, குரானோடு தங்களை தொடர்புபடுத்திக் கொள்வது. சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்க, இந்த ரமலானில் அவ்வளவு நெருக்கமாக குரானுக்கு இருக்கிறார்கள். குரானை ஓடுவதில் அவ்வளவு நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சிருக்கிறார்கள்? இந்த ரமலானுடைய மாதத்தில் இருந்திருக்கிறார்கள். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் சென்று அடைகிறோம் என்று சொன்னால் மிக நாம் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு குரானுடைய விஷயத்தை என்ன செய்யணும்? கவனத்தை செலுத்த வேண்டும். குரான் ஓத தெரியாதா? குரான் ஓது என்ன செய்யணும்? இந்த ரமலான்ல கற்றுக்கொள்ள வேண்டும். குரான் ஓதக்கூடிய மக்களா குரானை அதிகமாக என்ன செய்யணும்? ஓதி முடிக்க வேண்டும். இப்படியாக நம்முடைய லட்சியத்தை என்ன செய்யணும்? இதை உருவாக்கி கொண்டு இந்த ரமலானுக்கு நாம் சென்று அடைய வேண்டும் என்பது. ரமலானை பொறுத்த வரைக்கும் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்துக்கு தனி சிறப்பு என்று சொல்லி பார்ப்போம். எதற்காக இந்த சிறப்பு? இந்த ரமலானுக்கு மற்ற மாதங்கள் இல்லாத சிறப்பெல்லாம் இந்த ரமலானுக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னா, அதற்கான காரணம் என்று சொன்னா, இந்த மாதத்தில் தான் குர்ஆன் எழுதி, குர்ஆனின் மூலமாகத்தான் இந்த ரமலானுக்கு சிறப்பை தவிர வேறு எதை கொண்டும் என்ன செய்யல இந்த ரமலான் சிறப்பு படவில்லை. எனவே குர்ஆன் என்ன செய்யணும்? நம்ம முக்கியத்துவம் தர வேண்டும்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பற்றி தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்கிற போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் எத்தகைய தெரியுமா? உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்? நோக்கத்தை சொல்லி காண்பிக்கிறான். அப்ப அந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனோடு என்னுடைய தொடர்பை என்ன செய்யணும்? அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் தான் அனைத்திற்கும் உண்டான சிறப்பு என்ன செய்வது? அள்ளி கொடுக்கிறது. நம்ம பார்க்கலாம், குர்ஆனோடு எதெல்லாம் தொடர்புபடுத்தி வருகிறதோ அது எல்லாத்தையும் இந்த குர்ஆன் என்ன செஞ்சிடும்? சிறப்பாக மாற்றிவிடும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை சொல்லிக் கொடுப்பதற்காக, இந்த வஹீயை அறிவிக்கக்கூடிய இந்த குர்ஆனை சொல்லிக் கொடுப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெரிவு செய்கின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களின் தலைவராக இருக்கிறார். அந்த குர்ஆன் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்படுகிறது. அந்த நபி ஏனைய நபிகளை விட சிறப்புக்குரியவராக மாறிவிடுகிறார். நபிமார்களின் தலைவர் என்கிற அந்தஸ்தில் மாறிவிடுகிறார். இந்த குர்ஆன் இந்த சமூகத்துக்கு, இன்றைய கடைசியான இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்தார். இந்த சமூகம் இதற்கு முன்னால் வாழ்ந்த அனைத்து சமூகங்களை விட சிறப்பான சமூகம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். குந்தும் கைர உம்மா, நீங்கள் தாப்பா சிறந்த சமுதாயம் என்று சொல்லி அல்லாஹ் சிறப்புப்படுத்தி சொல்கிறார். இந்த குர்ஆன் ஒரு மாதத்தில் இறங்குகிறது. இந்த ரமலானுடைய மாதம் மற்ற அனைத்து மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லி காண்பிக்கிறார். இந்த குர்ஆன் ஒரு இரவில் இறங்கியது. அந்த இரவு 6 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லி சிறப்பை பெறுகிறது. யோசித்து பாருங்கள், குர்ஆனோடு எதெல்லாம் தொடர்புபடுகிறதோ, எதெல்லாம் குர்ஆனோடு இணைக்கப்படுகிறதோ அது எல்லாமே சிறப்பு வாய்ந்ததாக மாறிவிடுகிறது. இப்ப நாமும் அந்த குர்ஆனோடு இணைந்தால்தான், நாம் அந்த குர்ஆனோடு தொடர்பு இருந்தால்தான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை என்ன செய்ய முடியும்? நாம் பெற முடியும். எனவே குர்ஆன்ல என்ன செய்யணும்? அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். சஹாபாக்களுடைய நடைமுறை எடுத்து பாருங்கள். குர்ஆன் ஓதுவதில் சஹாபாக்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறை படிக்கும் போது பார்க்கிறோம். கானத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் எப்படிப்பட்டவர்களாக? தக்ரஉ ஃபில் முஸ்ஹஃபி அவ்வல் நஹார் ஃபி ஷஹர் ரமலான், ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இரவு பகலுடைய முந்தைய நேரத்தில் என்ன செய்வார்கள்? குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள். தஹஜ்ஜுடைய நேரத்தில் குர்ஆனை எடுத்து வைத்து அதிகமாக ஓதுவார்கள். பிறகு இரவு முழுக்க அவர்கள் கண்விழிக்கிற காரணத்தினால் பகலில் உறங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை என்ன செய்யறோம்? நம்ம ஹதீசுகளில் பார்க்கிறோம். அதே போல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ்மேன், ஒரு பெரும் செல்வந்தரான சஹாபி, அதிகமாக வணிகம் செய்யக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சஹாபி இஸ்லாத்துடைய 3வது கலீஃபா. இவர் இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் எல்லா பிசினஸையும் செஞ்சிருவாரு, ஸ்டாப் பண்ணிடுவார். அது எல்லா கவனத்தை செலுத்தக்கூடிய உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாத்தையும் குறைச்சிக்குவார்கள். குறைத்து விட்டு ஒவ்வொரு நாளும் குர்ஆனை எடுத்து ஓதுவார்கள். எப்படி? ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் 2 பக்கம் அல்ல, ஒரு ஜுசுக்கள் 2 ஜுசுக்கள் அல்ல. ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை குர்ஆனை ஓதி முடித்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு தடவை செய்வாங்க, குர்ஆனை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு நாளும். யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த குர்ஆனோட தொடர்பு இருந்திருக்கிறார்கள். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதை குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்று சொன்னா குறைந்தபட்சம் 3 நாளாவது செய்கிறோம். நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், காலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் அந்த காலம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் செய்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். ஒரு முறை குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். இன்னும் அதற்கு பிறகு வந்த தாபிகள் எப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை கையாண்டார்கள் தெரியுமா? தாபிகளுடைய மிகப்பெரிய ஒரு இந்த சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய பங்கு என்று சொன்னால் ஹதீசுகளை சேகரிப்பதுதான். ஒவ்வொரு ஹதீசுக்கும் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு பகுதிக்காக பிரயாணம் மேற்கொண்டு கொண்டே இருப்பார்கள். எல்லா இடங்களும் என்ன செய்வார்கள்? கல்வியை பரப்பிக் கொண்டே இருப்பார்கள். கல்வி கூடங்களை கல்வியை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட தாபிகள் இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் அனைத்தையும் என்ன செய்வார்கள்? குறைத்துக் கொள்வார்கள். அனைத்தையும் குறைத்துக் கொள்வார்கள். பார்க்கிற வரலாறு கான மாலிக் ரஹிமஹுல்லாஹு தஆலா இதா தகல ரமலான், மாலிக் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு ரமலானுடைய மாதம் வந்து விட்டால்
யஃபிரு மின் கிராஅத்தில் ஹதீஸ் வ மஜாஸத்தில் அஹ்லில் இல்ம். கல்வியை சொல்லிக் கொடுப்பதையும் இன்னும் ஹதீஸ்களை திரட்டுவதையும் இமாம் மாலிக் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் நிறுத்தி விடுவார்கள். எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன் 11 மாசம் ஹதீஸுக்காக கஷ்டப்பட்டுட்டோம், இந்த ரமலான் மாசத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்படியா? அப்படி கிடையாது. மாறாக எதற்காக எல்லாத்தையும் நிறுத்துவார்கள் சொன்னால், அதிகமான நேரத்தை குர்ஆனை எடுத்து ஓதுவதில் என்ன செய்வார்கள், நேரத்தை செலவழிப்பார்கள். அந்த மாசத்துல மட்டும் ஹதீஸுகளை திரட்டுவதை நிப்பாட்டிடுவாங்க, கல்வி சொல்லிக் கொடுக்கிறத நிப்பாட்டிடுவாங்க. எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு முழுக்க முழுக்க இந்த குர்ஆனை எடுத்து என்ன செய்வார்கள், ஓத ஆரம்பித்து விடுவார்கள். அதே போல இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவரை பற்றி பார்க்கிறோம். இதா தகல ரமலான் தரக்க ஜமீஉல் இபாதா. ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் அனைத்து வணக்க வழிபாடுகளையும் செய்வார்கள், குறைத்துக் கொள்வார்கள். ரமலானுடைய மாதம் வந்தாலே என்ன செய்யணும், இபாதத்தை அதிகப்படுத்தணும். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அனைத்து இபாதத்தையும் குறைத்துக் கொள்வார்கள். வஅக்பல அலா கிராஅத்தில் குர்ஆன். எல்லா இபாதத்தையும் குறைச்சிட்டு முழுக்க குர்ஆனை ஓதுவதில் நேரத்தை செய்வார்கள், செலவழிப்பார்கள் என்பதை நம்ம வரலாறுகளில் காண்கிறோம். பாருங்க எந்த அளவுக்கு இந்த குர்ஆனோடு அவர் தொடர்பு இருந்திருக்கிறாங்க. இப்ப ரமலானுடைய மாதம் என்பது முழுக்க குர்ஆனுக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு மாதம். எனவே இந்த மாதத்துல எந்த அளவுக்கு நேரத்தை செலவழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேரத்தை செலவழித்து குர்ஆனை படிப்பதிலும் இன்னும் குர்ஆனை கற்றுக்கொள்வதும் செய்யணும், நம்ம ஆர்வத்தை காட்ட வேண்டும். அடுத்ததாக இந்த ரமலான்ல நம்ம செய்யக்கூடிய மிக பிரத்யேகமான ஒரு இபாதத் என்ன சொன்னா, கியாமுல் லைல், இரவு தொழுகை. மற்ற மாதங்களில் இரவு தொழுகை நாம் தொழுதால் இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்கிறோம், ஜமாத்தாக தொழுகிறோம். இந்த தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறப்பை சொல்லி காட்டினார்கள். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. சொல்கிறார்கள், யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் நல்ல ஒரு எண்ணத்தோடு கூலி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு ஈமானோடு நின்று வணங்குகிறாரோ தம்பிகி, அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது, அழிக்கப்படுகிறது சொன்னார். இரவு தொழில் என்ன செய்யணும், வந்து நிற்க வேண்டும். கால்கள் வலித்தாலும் செய்யணும், அந்த இரவு தொழிலை கண்டிப்பாக செய்வேன். 30 நாளும் நான் தொழுவேன் என்கிற நியத்தோடு வந்து நிற்க வேண்டும் என்பதை அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன, நம்முடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அந்த கூடிப்பட்ட அந்த கியாமுல் லைல் என்ன செய்யக்கூடாது, நீங்க ரமலானுடைய சொன்னா கியாமுல் லைல் எப்படி நாம் தொழுகிறோம் என்று சொன்னா, ரமலானுடைய முதல் 10 முதலாவது போது கியாமுல் லைல் பள்ளியே செய்வோம், நிரம்பி வெளி பள்ளிக்கு வெளியே சப்பு போட்டு நிற்கிற அளவு கூட்டமாக இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒரு 6-7 தாண்டுகிற போது செய்யும், கூட்டம் குறைய ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு சொன்னா கடைசியில 2 சஃபும் 1 சஃப் அளவுக்கு என்ன செய்வாங்க, எல்லாரும் குறைந்துள்ளோம். மீண்டும் அதிகமாகும். எப்ப அந்த கடைசி 10 அது குறிப்பாக 27 வருகிற போது மீண்டும் என்ன செய்யும், சஃபெல்லாம் அதிகமாகும். மீண்டும் ரமலான் முடிஞ்சு என்ன செய்யணும், எல்லாம் முடிந்து விடும். இப்படியாக நம்முடைய கியாமுல் லைல் இருக்கக்கூடாது. மாறாக முதல் நாள் வந்து நிற்கிறானா, முதல் நாள்லயே ஒரு நியத்தோட வந்துடும். என்ன நியத்து, இந்த 30 நாளும் நான் ஜமாத்தோடு என்ன செய்வேன், கியாமுல் லைல் நின்று தொழுவேன் என்று சொல்லி அந்த நியத்தோடு வந்து நிற்க வேண்டும் என்பவர்கள். இன்னும் நம்ம என்ன செய்யறோம், கியாமுல் லைல்ல சற்று நமக்கு கஷ்டமா இருந்தா கூட என்ன செஞ்சிடும், அதை விட்டு விடக்கூடியவர்களாக அல்லது வேற எங்கு இலகுவாக சொல்வார்களோ அங்க தேட ஆரம்பித்து விடுகிறோம். இந்த பள்ளியில எத்தனை நிமிஷம், 1 மணி நேரம், இந்த பள்ளியில எத்தனை நிமிஷம், 3/4 மணி நேரம், அப்ப இந்த பள்ளிக்கு போவோம். இப்படியாக இருக்கக்கூடாது. ஒரு கியாமுல் லைல் நின்று வணங்குகிறோம் என்று சொன்னா நம்முடைய நியத் எப்படி இருக்கணும், இந்த கியாமுல் லைல்ல நான் குர்ஆனை என்ன செய்யணும், செவிமடுக்க வேண்டும். என்னுடைய பாவங்களுக்காக நான் கண்ணீர் சிந்த வேண்டும். என்னுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிற அளவுக்கு இந்த கியாமுல் லைலை நான் நிலைநாட்ட வேண்டும் என்கிற நியத்தோடு என்ன செய்யணும், இந்த கியாமுல் லைல வந்து இருக்கணும். இந்த சஹாபாக்களுடைய கியாமுல் லைலை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அவருடைய கியாமுல் லைல் எப்படி இருக்கும் தெரியுமா? இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், லம் அஜித் ஷையன் மின் இபாதத்தி அஷத்து மின் ஸலாத்தி ஃபி ஜௌஃபில் லைல். நாம் பார்த்த இபாதத்துகளிலேயே, நாம் மேற்கொண்ட இபாதத்துகளிலேயே
மிகவும் கடினமான இபாதத் என்று சொன்னால் கியாமுல் லைல் ஆகும் என்று சொல்கிறான். கியாமுல் லைல் என்று சொல்வது அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தது அந்த காலத்துல. காரணம், அவ்வளவு நேரம் அவர்கள் தொழுவார்கள். எந்த அளவுக்கு அவருடைய தொழுகை நேரம் இருக்கும் என்று சொன்னால், சஹாபாக்களுடைய காலத்தில் அந்த தராவி அந்த கியாமுல் லைல் தொழுகை முடிந்த உடனேயே சஹாபாக்கள் என்ன செய்வார்கள், வீட்டுக்கு விரைந்து ஓட ஆரம்பித்து வருவார்கள். காரணம் என்ன, பகல் வந்துவிடும் என்கிற அச்சத்தில் என்ன செய்வார்கள், வேகமாக வீட்டுக்கு ஓடி சென்று உணவு எடுத்து உண்பவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போல பார்க்கிறோம், உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு காலத்தில் உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இமாமை தொலைவைக்க சொல்லி ஒரு சஹாபிக்கு செய்யறாங்க, பொறுப்பை கொடுக்கிறார்கள். அந்த சஹாபி தொலைவைத்தார் என்று சொன்னால் பின்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அப்படியே கால்கள் வலிக்கும். ஒரு குச்சியோட செய்வார்கள், சஹாபாக்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். கால்கள் வலிக்கிற போது அந்த குச்சியை வைத்து என்ன செய்வார்கள், அதில் என்ன செய்வார்கள், இறைப்பாடு கொள்வார்கள். குச்சியை ஊட்டிக்கொண்டு தொழக்கூடியதாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இது இந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கியாமுல் லைலுக்கு சஹாபாக்கள் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த கியாமுல் லைல் அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த ரமலான்ல மிக முக்கியமாக நம்ம செய்யக்கூடிய இபாதத் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக அதிகமாக என்ன செய்ய வேண்டும், இறையற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு நாளைக்கு 100 முறை செய்கிறேன், பாவ மன்னிப்பு தருகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் 100 முறை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் குறிப்பாக செய்யணும், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், 11 மாதங்களில் இப்படி எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை நடத்திவிட்டேன், இன்னும் வரக்கூடிய காலங்கள் இந்த தவறுகளை நான் செய்ய மாட்டேன், இந்த தவறை விட்டு உன்னிடத்திலே திரும்புகிறேன், தௌபா செய்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக என்ன செய்யணும், தௌபா செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் ரொம்ப என்ன செய்யறார்கள், மெம்பரில் ஏறுகிறார்கள். மெம்பரில் ஏறுகிற போது என்ன செய்யறார்கள், ஆமீன் 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 என்று சொல்லி என்ன செய்யறார்கள், சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு புதிதாக இருக்கு, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க, என்ன திடீர்னு நம்பர்ல ஏறும்போது ஆமீன் ஆமீன் என்று சொல்கிறார்கள் சொல்லி பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக ஆமீன் சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விஷயங்களை சொன்னார்கள். அதில் ஒரு விஷயமாக சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள், வந்து என்னிடத்திலே சொன்னார்கள், யார் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவர் ரமலானை கலந்து அவர் நரையில் நுழைகிறாரோ அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொன்னார்கள், அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். யாருடைய பாவம் மன்னிக்கப்படாமல் ரமலானை கடந்து போகிறாரோ அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். நான் அமைதியாக இருந்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்ன முஹம்மதே அமைதியாக இருக்கிறீங்க, ஆமீன் சொல்லுங்க சொன்னாங்க. ஆமீன். எனவே நான் என்ன செஞ்சேன், ஆமீன் சொல்ல சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை செல்வதற்கிறார்கள், சொல்றாங்க, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவர் ரமலானை கடந்து செல்கிறாரோ அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவர் நாசமாகட்டும் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகைத்து போய் இருக்கிறார்கள், என் உம்மத்திற்கு எதிராக நான் எப்படி ஆமீன் சொல்வது என்று சொல்லி அமைதியாக இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விடவில்லை, ஆமீன் சொல்லுங்கள் என்று சொல்லி என்ன செய்றாங்க, அங்க ஆமீன் கேட்டு விட்டு செல்கிறார்கள். யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நம்ம ரமலானை கடந்து செல்கிறோம் என்று சொன்னால் நம்மை விட கை சேதம் அடைந்தவர் யாருமே இருக்க முடியாது. எனவே இந்த ரமலான்ல என்ன செய்யணும், முழுக்க அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் விரைய வேண்டும். அல்லாஹ் இந்த மாதத்தில் அதிகமாக என்ன செய்கின்றான், பாவ மன்னிப்பை கொடுக்கிறான். எனவே நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட்டு எந்த அளவுக்கு நன்மையின் மீது விரைய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மையின் மீது என்ன செய்ய வேண்டும், ஆர்வப்பட வேண்டும். அந்த அளவுக்கு நன்மையை ஆர்வப்பட்டு செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு தீமைகளை தவிர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை என்ன செய்யணும், தீமையை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் வழக்கமாக என்ன செய்கிறார்கள், இந்த உலகத்துடைய வானத்திற்கு வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், யா பாகியல் கைர் அக்பில். ஒவ்வொரு நாளும் ரமலான் வந்து சொல்கிறார்கள், யா பாகியல் கைர் அக்பில், நன்மையை செய்யக்கூடியவரை
உறைந்து செய்யுங்கள், நன்மையை உறைந்து செய்யுங்கள். யா பாகிய ஷர், தீமையை செய்யக்கூடியவர்களே, அக்ஸிர், தீமையை குறைத்துக் கொள்ளுங்கள், தீமை விட்டும் தவிர்க்குங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் வந்து இந்த மாதத்தில் அறிவிப்புகளை செய்கிறார்கள். இப்ப எந்த அளவுக்கு நாம நன்மையை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஒரு ஹதீஸ் என்ன செய்கிறோம் நமக்கு சொல்லி காண்பிக்காது. எனவே நாம் இந்த ரமலானில் முழுக்க முழுக்க நன்மையின் பக்கம் அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டும். தக்வாவை அடைய வேண்டும் என்கிற குறிக்கோளுடன் குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தை என்ன செய்ய வேண்டும், அதிகமான நேரத்தை ஒதுக்கணும். கியாமுல் லைல் என்ன செய்யணும், அதிகமாக நின்று வணங்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவம் மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமில் தீன். அம்மா பஅத். புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தானதாக, அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள், முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இன்னும் இறுதி நாள் வரை முஸ்லிம்களாக வாழப்போகிற அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்றிருக்கலாம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவினுடைய முதலாவது நாளில் ரமலானில் நாம் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு சுருக்கமாக பார்த்தோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நீண்ட ஒரு ஆயுள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவருடைய ஆயுள்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 950 வருடம், 600 வருடம், 500 வருடம், இவ்வளவு ஆண்டு காலம் இருந்தார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், நன்மையை செய்தார்கள். ஆனால் நம்முடைய ஆயுள் காலத்தை பொறுத்த வரைக்கும் 50க்கும் 60க்கும் இடைப்பட்டது, 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. எனக்கு ஒரு 30 வயது தாண்டிட்டாலே என்ன செய்யறது, நோய் நொடியின் காரணமாக ஒரு முடங்கி வரக்கூடிய சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இப்போ மிகவும் ஒரு குறுகிய ஒரு காலம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் என்னவென்று சொன்னால், அவர்கள் 950 வருடம் வாழ்ந்து அமல்களை செய்து அதன் மூலம் அவர்கள் நன்மையை பெற்றதை விட நாம நம்முடைய 50 வருட காலத்தில் செய்து விடலாம், அவர்களை விட அதிகமாக நன்மையை சம்பாதித்து விடலாம். அப்படிப்பட்ட நிறைய சிறப்புடைய நண்பர்களாக இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நிறைய வாய்ப்பை அல்லாஹ் கூட இந்த சமூகத்திற்கு பிரத்யேகமாக கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த ரமலானுடைய மாதம். அதுவும் குறிப்பாக லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லி காண்பிக்கிறார். இப்ப ரமலான்ல இந்த லைலத்துல் கத்ர் ஒற்றை இரவை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டாலே அவர்கள் 1000 மாதங்கள் நின்று வழங்கிய எந்த அளவுக்கு நன்மையை சம்பாதிக்க முடியுமோ அதை விட நம்ம என்ன செஞ்சிடலாம், அதிகமான நன்மையை சம்பாதித்து விடலாம். இந்த ரமலானுடைய நேரம் என்பது மிகவும் பொன்னான ஒரு நேரம். இந்த நேரத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம வீணான காரியங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. கடந்த 11 மாதத்தில் நாம் எப்படி நேரத்தை விரயம் செய்தோம், எப்படி மற்ற விஷயங்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தாலும் அதையும் போல இந்த ரமலானுடைய காலத்தில் என்ன செய்யக்கூடாது, இருந்து விடக்கூடாது. இந்த ரமலானுடைய காலத்தில் நம்ம அதிகமாக ஒவ்வொரு நேரத்தையும் நமக்கு பயனுள்ள விதமாக நன்மையை செய்யக்கூடிய ஒரு நேரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நன்மையை செய்யக்கூடிய பாக்கியத்தை, இன்னும் இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய நன்மையை மறுமை வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மக்களாக ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானை நமக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு ரமலானாக மாற்றி தருவானாக. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا
أو تمولانا فانصرنا على القوم الكافرين إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله الأكبر والله يعلم ما تصنعون.